வணக்கம். நமது இலங்கை அரசாங்கத்தால நடாத்தப்படுற போட்டி பரீட்சைகள்ல நுண்ணறிவு கேள்விகள் என்பது இன்றியமையாத ஒன்றாக காணப்படுது. இந்த நுண்ணறிவு கேள்விகளை செய்யறதுல பலர் பல இடர்பாடுகளை எதிர்கொள்ளினர். ஸோ அந்த நுண்ணறிவுகளை நாங்க எப்படி ஈஸியா விளங்கி அப்படி அந்த தரப்பட்ட நேரத்துக்குள்ள அப்படி இந்த கேள்விகளை நாம் மிக விரைவா செய்து கொண்டு போகலாம். நம்முடைய நுண்ணறிவு திறனை அதிகரிக்கும் வகையில இந்த சேனல்ல உங்களுக்கான நுண்ணறிவு கேள்விகளும் அதுக்குரிய விடைகள் விளக்கங்களும் தொடர்ந்து இதுல பதிவிடப்படும். அந்த வகையில தரப்பட்ட தரவுகளை வாசிச்சு அதிலிருந்து கேட்கப்படுற ஒரு 5 கேள்விகளுக்கு நாங்கள் எப்படி இலகுவா பதிலளிக்கலாம் என்பதை இந்த வீடியோவில பார்த்துக்கொள்ளுவோம். அந்த வகையில ஒரு தரவும் அதை சார்ந்த ஒரு 5 கேள்விகளை நாங்கள் இந்த காணொலியில பார்ப்போம். ஓகே, கவனிச்சு கொள்ளுங்க. அனுராதபுரத்திலிருந்து வவுனியாவுக்கும் வவுனியாவிலிருந்து அனுராதபுரத்திற்கும் ஒவ்வொரு 10 நிமிடத்திற்கும் ஒரு தடவை பேருந்துகள் புறப்படும். ஒரு வழி பயண தூரம் 95 நிமிடங்களாக இருக்கும் அதே வேளை 5 நிமிட ஓய்வின் பின் பயணத்தை மீண்டும் ஆரம்பிக்கும். காலை 6 மணி முதல் மாலை 9 மணி வரை பேருந்து சேவை நடத்தப்படும். முதலாவது எங்களுக்கு தரப்பற டைம் அப்ப எங்களுக்கு குறைவா இருக்கிறதால நான் கேள்வியை வாசிக்கையிலேயே தரவுகளை நோட் பண்ணி கொண்டு போனா எங்களுக்கு ஈஸியா இருக்கு. பாருங்க, அனுராதபுரத்திலிருந்து எங்களுக்கு வவுனியாவுக்கும் அதே நேரம் எங்களுக்கு வவுனியாவிலிருந்து அனுராதபுரத்துக்கும் 10 நிமிடங்களுக்கு ஒரு முறை பேருந்து புறப்படுது. சரி, அப்ப நான் இதுல அனுராதபுரத்திலேயும் 10 நிமிடம் போறேன், வவுனியாவிலேயும் 10 நிமிடம் போறேன். 2 10 நிமிடங்களுக்கு ஒரு முறை பேருந்துகள் புறப்படும். ஒரு வழி பயண தூரம் 95 நிமிடங்களாக இருக்கும் அதே வேளை. சரி, ஒரு வழி பயணம் என்றால் அனுராதபுரத்திலிருந்து வவுனியாக போறதுக்கு உங்களுக்கு 95 நிமிடங்கள் எடுக்கும். சரி, அப்படி இல்லாட்டி பிள்ளைகள் வவுனியாவிலிருந்து அனுராதபுரத்துக்கு போறதுக்கு 95 நிமிடங்கள் எடுக்கும். சரி, அப்படி போயிட்டு ஒரு வழி பயணத்தை செய்துட்டு போய் 5 நிமிடம் ஓய்வின் பின் அதுக்கு பிறகு ஒரு 5 நிமிடங்கள் ஓய்வெடுக்க போகும். சரி, அப்ப ஒரு வழி பயணத்துக்கு 95 நிமிடங்கள் எடுக்குது. அதே நேரம் ஒரு இடத்துல ஒரு 5 நிமிடங்கள் ஓய்விலையும் மிக பயணமா. சரி, காலை 6 மணி முதல் மாலை 9 மணி வரை பேருந்து சேவை நடத்தப்படும். நம்ம மார்னிங் 6 மணியிலிருந்து மாலை 9 மணி வரை அங்க பேருந்து சேவைகள் இடம்பெறுது. சரி, அப்ப நம்ம முதலாவது கேள்விக்கு போவோம். நாளொன்றில் 2 நகரங்களுக்கு தடங்கலின்றி பேருந்து சேவையை நடத்த வேண்டுமாயின் தேவைப்படும் பேருந்துகளின் ஆக குறைந்த எண்ணிக்கை யாது? ஒரு நாள்ல 2 நகரங்களுக்கு இடையிலையும் தடங்களே இல்லாம நாங்க பேருந்து சேவையை நடத்தணுமா இருந்தா அங்களுக்கு தேவைப்படுற பேருந்துகள்ல ஆக குறைந்த எண்ணிக்கை கேட்டிருக்கு. சரிதானே? அப்ப எங்களுக்கு பாருங்க, மார்னிங் 6ல இருந்து ஈவினிங் 9 மணி வரையும் அங்க எங்களுக்கு சேவை நடத்தப்படுது. முதலாவது நான் என்ன செய்ய போறேன்னா, ஒரு பஸ்ஸுக்கு டோட்டலா எவ்வளவு டைம் எடுக்குது அனுராதபுரத்துல இருந்து வவுனியாக போய் வவுனியால இருந்து அனுராதபுரத்துக்கு வேற ஓடுமெண்டா எவ்வளவு நேரம் எடுக்குதுன்றத முதல் பார்ப்போம். சரி, எங்களுக்கு தெரியும் ஒரு வழி பயணம் 95 நிமிடங்கள் எடுக்குதுன்னு எங்களுக்கு தந்திருக்கு. அவ வேறவோ அனுராதபுரத்துல இருந்து வவுனியாவுக்கு போக 95 நிமிடங்கள். தென் அங்க போய் வவுனியாவில 5 நிமிஷம் ஓய்வெடுக்க, அப்ப அந்த 5 நிமிடம். அதுக்கு பிறகு திருப்ப வவுனியாவிலிருந்து அனுராதபுரத்துக்கு வர 95 நிமிடங்கள். திருப்ப எங்களுக்கு அனுராதபுரத்தில் 5 நிமிடம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் திருப்ப என்ன செய்வார், பஸ் புறப்படும். அப்ப டோட்டலா பாருங்க, எங்களுக்கு இதுல 95 + 5 + 95 + 5 இவ்வளவு நாங்கள் கூட்டினமா இருந்தா எங்களுக்கு 200 நிமிடங்கள் என்று விட வரும். சரியா? 200 நிமிடங்கள் என்று வரும். அதாவது டோட்டலா ஒரு பஸ் அனுராதபுரத்துல இருந்து வவுனியாவுக்கு போய் வவுனியால இருந்து அனுராதபுரத்துக்கு வாரத்துக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட இவ்வளவு நேரம் எடுக்குது, 200 நிமிடங்கள் எடுக்குது. சரிதானே? ஓகே, இப்ப எங்களுக்கு கேட்ட கேள்வி என்ன? அங்க தேவைப்படுற ஆக குறைந்த பேருந்துகளின் எண்ணிக்கை தான் எங்களுக்கு கேள்வி. அப்ப எங்களுக்கு 200 நிமிடங்கள் எடுக்குது.
சரி அங்க பாருங்கோ இந்த 200 நிமிடங்களை நான் என்ன செய்ய போறேன்டா, எங்களுக்கு பஸ் வந்து 10 நிமிடங்களுக்கு ஒரு முறை தான் என்ன செய்யும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வெளிக்கும். அப்ப நான் இந்த 200 10ஆல வகுக்கிறேன். சரி 200 நாங்க 10ஆல வகுத்தோம்டா எங்களுக்கு 20 விடை. சரி அப்ப எங்களுக்கு வந்து அங்க தேவைப்படுற ஆக குறைந்த பஸ் எண்ணிக்கை வந்து 20. சரிதான், எங்களுக்கு ஆக குறைந்த பஸ் எண்ணிக்கை 20. எங்களுக்கு தேவைப்படுற பஸ் எண்ணிக்கை வந்து 20. சரி அப்ப எங்களுக்கு அந்த ஒரு பஸ்ஸுக்கு 200 நிமிடம் எடுக்குது கிட்டத்தட்ட. அப்ப நாங்க இந்த 200 நிமிடத்தையும் 10 நிமிஷத்துக்கு வந்து 200 நிமிஷத்துல ஒரு பஸ் போயிட்டு திருப்பி வேலை. சோ அந்த இடைவெளிக்க 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பஸ் வெளிக்கிட போகுது. சோ நாங்க 200 10ஆல வகுக்கிறேன்டா எங்களுக்கு 20. சோ ஆன்சர் வந்து 20 நிமிடங்கள். சாரி 20 பேருந்துகள். சரிதானே? ஓகே. அதே மாதிரி நாங்க 2வது கேள்வியை கழிஞ்சு கொள்ளும். இது எங்களுக்கு முதலாவது விட 2வது கேள்வி காலை 10 மணிக்கு அனுராதபுரத்திலிருந்து புறப்படும் பேருந்து வவுனியாவிலிருந்து வரும் எத்தனை பேருந்துகளை சந்திக்கும்? சரியா? காலை 10 மணிக்கு அனுராதபுரத்திலிருந்து ஒரு பஸ் கழிக்கிறது மார்னிங் 10 மணிக்கு. சரியா? இந்த பஸ் வந்து புறப்பட்டு போயிட்டு இங்க வவுனியாவிலே இருந்து அனுராதபுரத்தை நோக்கி வார எத்தனை பஸ்ஸை சந்திக்கும் என்றது கேள்வி. சரி அவங்களுக்கு பாருங்க அனுராதபுரத்துல இருந்து 10 மணிக்கு வலிக்குதுண்டா 10 மணிக்கும் வவுனியால இருந்து வார ஏதாவது ஒரு பஸ்ஸை வந்து சந்திக்க போகுது. அது எந்த பஸ் கண்டுபிடிக்க நான் என்ன செய்ய போறேன்டா 10 மணியில இருந்து உங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு வழி பயணத்துக்கு 95 நிமிடங்கள் எடுக்கும். சரி ஒரு வழி பயணத்துக்கு 95 நிமிடங்கள் நாங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லாருக்கும் மணத்தியால நிமிடத்துக்கு மாற்ற தெரியும். சோ 95 நிமிடத்தை நாங்க மணத்தியால நிமிடத்துக்கு மாத்தினோம்டா ஒரு மணித்தியாலமும் 35 நிமிடம். அப்ப நான் இந்த 10 மணியிலிருந்து ஒரு மணித்தியாலம் 35 நிமிடத்தை கழிக்கிறேன். நாங்க எத்தனை மணிக்கு வெளிக்கிட்ட பஸ் வந்து நீங்க சந்திக்க வந்ததுதான். சரி அப்ப இது மணித்தியாலம் இது நிமிடம் இந்த கழித்துல எல்லாருக்குமே தெரியும். சரி அப்பங்களுக்கு 0ல இருந்து 35 போகாது ஒரு மணித்தியாலத்தை கடை எடுத்தோம்னா 60. 60ல 35 போனா எங்களுக்கு 25. சோ இங்க 10 மணித்தியாலத்துல ஒரு மணித்தியாலத்தை கொடுத்துட்டோம். சோ எங்களுக்கு இங்க 9. 9ல 1 போனா 8. சோ எங்களுக்கு வவுனியாவில இருந்து 8:25க்கு வெளிக்கிட்ட பஸ் இவர் அனுராதபுரத்துல இருந்து 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ற பஸ் வந்து முதலாவதா சந்தித்தார். சரிதானே? அடுத்தது வேணும் பிள்ளைகள் வவுனியாவில இருந்து வந்து உங்களுக்கு 10 நிமிடத்துக்கு ஒரு முறை வந்து பஸ் கழிக்குவேன். அப்ப 8:25க்கு வெளிக்கிட்டா உங்களுக்கு அடுத்த பஸ் வந்து 8:35க்கு வெளிக்கிடும். சரி அப்ப நான் என்ன செய்ய போறேன் இந்த 8:35ஓட ஒரு மணித்தியாலம் 10 நிமிஷத்தை ஒரு மணித்தியாலம் 35 நிமிஷத்தை கூட்டினா நான் என்ன செய்யலாம் எனக்கு திருப்ப அந்த அனுராதபுரத்துக்கு என்ன டைமுக்கு போகும் என்றதை கண்டுபிடிக்கலாம். அப்ப நாங்க 35 70 இதுல போடலாது நிமிடங்கள்ல எங்களுக்கு 70 நிமிடத்தை போடலாம். சோ 60 கழிச்சமெண்டா 10 அங்க ஒரு மணித்தியாலம் போயிடும் 8 மொண்டும் 9 9 மொண்டும் 10. சரி அப்ப நாங்க இங்க பார்த்தோம்னா எங்களுக்கு 8:35க்கு இங்க இந்த வழிகிட்ட பஸ் வந்து இங்க எங்களுக்கு சரியா 10:10க்கு வந்து வந்து சேருவேன். 10:10 வந்து இங்க வந்து 10:10 இந்த பஸ் வந்து போய் கொண்டிருக்கு இங்க வந்து 10:10க்கு வந்து சேருவேன். சரி அப்ப 10:10க்கு வந்து சேருவேன். அதே மாதிரி 8:45க்கு வெளிக்கிற பஸ் வந்து இங்க எங்களுக்கு 10:20க்கு வந்து சேருவேன். சரி வந்து விளக்கம் உங்களுக்கு தெரியும். சரி அப்ப அதை வச்சு கொண்டு நாங்க பார்க்க போனா இங்க 8:25க்கு வெளிக்கிட்ட பஸ் இங்க 10 மணிக்கு வந்து சேருவேன். இங்க 8:35க்கு வெளிக்கிட்ட பஸ் இங்க எங்களுக்கு 10:10க்கு வந்து சேருவேன். சரி அப்ப இங்க பாருங்க 10 மணிக்கு வெளிக்கிட்ட பஸ் 8:25க்கு வந்த பஸ் சந்திக்குது எத்தனை மணிக்கு 10 மணிக்கு சந்திக்குது. 8:35க்கு வர பஸ் வந்து இங்க 10:10க்கு சந்திப்பேன்டா இடைக்கு இதுல 10:05க்கு இதுல சந்திச்சிருப்பேன். சரிதானே 10:05க்கு சந்திச்சிருப்பேன். சரி அப்ப பாருங்க ஒவ்வொரு 5 நிமிடங்களுக்கும் ஒருக்கா இந்த வவுனியால இருந்து வர பஸ் வந்து இந்த அனுராதபுரத்துல இருந்து 10 மணிக்கு வெளிக்கிட்ட பஸ் வந்து சந்திக்க போகுது. சரிதானே சந்திக்க போகுது. அப்ப இங்க பாருங்க நீங்க என்ன செய்யணும்னா டோட்டலா ஒரு வழி பயணத்துக்கு வந்து 95 நிமிடங்கள் எடுக்குது. நான் அந்த 95 5 நிமிடங்களுக்கு ஒரு தடவை ஒரு பஸ்ஸை காண்டா இருந்தபடியா 5ஆல வகுக்கிறேன்.
95 அஞ்சால குத்தம் வேண்டாம் உங்களுக்கு 19 வந்து ஆன்சர் வரும். சோ உங்களுக்கு ஆன்சர் வந்து 19. சரி நீங்க வந்து இப்படி ஒவ்வொன்றா பார்த்தவங்க எழுதி கொண்டிருக்க உங்களுக்கு டைம் போயிடும். சரி அப்ப ஒன்று எதிர்கொள்ற இப்படி கேள்விகள் வந்தா 10 நிமிடங்களுக்கு ஒரு முறை வந்து சந்திக்கிறதா இருந்தால் நீங்கள் 10 2 அதாவது 10 நேரவாசி அளவு 5 அப்ப 5 நிமிடங்களுக்கு ஒருக்கா சந்திக்க போறது 5ஆல அந்த ஃபுல் டிஸ்டன்ஸ் அதாவது ஃபுல்லா எடுக்கிற நேரத்தை வந்து 5ஆல வகுத்துக்கிட்டா வரும். சரி அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கீங்கன்னா ஓகே. சரி அதாவது சார்பு இயக்கம்னு சொல்லுவோம். இப்ப 2 ஒன்று நோக்கி பயணிக்கிற பஸ்ஸா இருந்தா எத்தனை நிமிடங்களுக்கு ஒரு முறை புறப்படுதோ அத்தனை நிமிடத்தை 2ஆல பிரிச்சு போட்டு வார விடையா வந்து நாங்கள் டோட்டலா அதுக்கு எடுக்கிற நேரத்தால வகுத்தா விட வரும். சரி அந்த மைண்ட்ல வச்சிருங்க. எங்களுக்கு டைம் காணாது. அதை மைண்ட்ல வச்சு செய்து கொள்ளுங்க. மற்றது விளங்கப்படுத்துறது காரணம் வந்து எப்படி ஆன்சர் தரும் எப்படி வந்திருக்குன்றத விளங்குறதுக்காண்டி தான் அது சொல்லி தந்தது. ஓகே அதே மாதிரி 3வது கேள்வியை பார்ப்போம். நாளொன்றில் பேருந்தொன்று ஆகக்கூடியது எத்தனை இருவழி பயணங்களை மேற்கொள்ள முடியும்? ஒரு நாளைக்கு ஒரு பேருந்து வந்து ஆகக்கூடியது வந்து எத்தனை இருவழி பயணங்களை வந்து மேற்கொள்ளும்ன்றது கேள்வி. சரி ஆகக்கூடியது எத்தனை பயணம் வந்து கேட்டுக்கிறார். டோட்டலா வந்து எங்களுக்கு டோட்டலா நாளொன்றில் பேருந்தொன்று ஆகக்கூடியது எத்தனை இருவழி பயணங்களை மேற்கொள்ள முடியும் என்றது கேள்வி. சரி அப்ப எங்களுக்கு ஒருக்கா போறதுக்கு வந்து எங்களுக்கு 95 நிமிடங்கள் எடுக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். சரி அப்ப மொத்தம் எங்களுக்கு 6 மணியில இருந்து காலை 6 மணியில இருந்து மாலை 9 மணி மட்டும் வந்து அந்த பஸ் சேவை வந்து நடத்தப்படுது. அப்ப டோட்டல் எங்களுக்கு 6 மணில இருந்து 9 மணிக்கு இடையிலான எத்தனை வித்தியாசம் என்று பார்த்தோம்னா 15 மணித்தியாலம். அது எல்லாருக்குமே காண தெரியும். 9:24 மணித்தியால கடிகாரத்துக்கு மாத்தணும் 21 21ல 6 போனா எங்களுக்கு 15 மணித்தியாலம். சரி அப்ப ஒரு மணித்தியாலத்துல 60 நிமிடங்கள் என்றா 15 மணித்தியாலங்கள்ல நான் நிமிடம் காண 6 5 30 3 நிமிஷம் 6 6 3 9 900 நிமிடங்கள். டோட்டலா 900 நிமிடங்கள் இருக்குது. ஆனா எங்களுக்கு ஒரு பஸ்ஸுக்கு அங்க எடுக்கிற நேரம் நான் ஏற்கனவே முதலாவது கேள்வியில விளங்கப்படுத்தினா ஒரு பஸ்ஸுக்கு போய் வர எடுக்கிற நேரம் ஓய்வெல்லாம் சேர்த்து 200 நிமிடங்கள். அப்ப நான் இந்த 900 200ஆல வகுத்தா எங்களுக்கு நான்கு அங்காளங்களுக்கு மீதி வேறு. ஆனா கேட்டது உங்களுக்கு என்ன அதுல கேட்ட கேள்வி வந்து எத்தனை இருவழி பயணங்களை மேற்கொள்ள முடியும்டா ஒரு பஸ்ஸால 4 தடவை தான் இருவழி பயணத்தை மேற்கொள்ள முடியும். சோ ஆன்சர் வந்து 4. 16ஆவதுக்கு எங்களுக்கு சொல்லி 3ஆவதுக்கு 4ஆவது விடை. ஓகே அதே மாதிரி அடுத்த கேள்வியை பார்த்து கொள்ளுங்க. வவுனியாவிலிருந்து 30 கிலோமீட்டர் அவர் சீரான கதியில் புறப்பட்ட பேருந்து அரைவாசி தூரத்தை கடந்தபின் 20 கிலோமீட்டர் அவர் கதியில் சென்று அனுராதபுரத்தை அடைந்தார். அப்பயணத்துக்கான சராசரி கதியாது. இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சராசரி கதி காணணும்டா எங்களுக்கு சராசரி கதி நாங்க எப்படி காண்றேன்டா அதை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. மொத்த தூரத்தின் கீழ் எடுத்த மொத்த நேரம். சரி மொத்த தூரத்தின் கீழ் எடுத்த மொத்த நேரம். அது எல்லாருமே மைண்ட்ல ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. மொத்த தூரத்தின் கீழ் எங்களுக்கு எடுத்த மொத்த நேரம். சரிதானே? இப்ப இதுல எங்களுக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு தெரியாது. சரி இப்ப நீங்க கண்டுபிடிக்கிறதுக்காண்டி என்ன செய்யலாம்னா டோட்டலா வந்து 30 ஆணையம் 20 ஆணையம் வகுப்படக்கூடிய மாதிரி ஏதாவது ஒரு இலக்கத்தை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். நான் டோட்டலா 60 கிலோமீட்டர் எடுத்துக்கொள்றேன். சரி நீங்கள் அதை எந்த கணியத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். டோட்டலா 60 கிலோமீட்டர் எடுத்துக்கொள்றேன். முதல் அரைவாசி தூரம் வந்து 30 கிலோமீட்டர் per hourல போகுது. அப்ப கதி சமன் தூரத்தின் நேரம் எல்லாருக்கும் தெரியும். அப்ப கதி வந்து எங்களுக்கு 30 தூரம் வந்து மொத்தம் 60 கிலோமீட்டர். ஆனா முதல் அரைவாசி தூரத்தை தான் 30 கிலோமீட்டர் per hourல போறேன். அப்ப நான் மொத்தம் 60 எடுத்தோம்டா அரைவாசி தூரம் 30. அப்ப கதி சமன் தூரத்துக்கு பதிலா 30 போட்டுட்டேன். நேரம் காணணும். நான் நேரம் காணணும்ன்றபடியா எக்ஸ் என்று வைக்கிறேன். சரி வச்சு நாங்க பிரதியிட்டோம்டா இந்த எக்ஸ் வந்து எங்களுக்கு முன்னுக்கு 30 எக்ஸ் பெருக்கப்படும். என்ன அப்ப எங்களுக்கு 30 எக்ஸ் சமன் 30 எங்களுக்கு எக்ஸ் காணணும். எக்ஸோட வந்து 30 பெருக்கப்படுது. சோ எங்கால வந்து என்ன செய்யும்
வகுப்படும். அப்ப நாங்க 30 வகுப்புண்டா 1 மணித்தியாலம். சரியா, முதல் அரைவாசி தூரத்துக்கு 1 மணித்தியாலம். அதே மாதிரி அடுத்த அரைவாசி தூரம், அதுவும் உங்களுக்கு கடிசமல் தூரத்தின் கீழ் நேரம் கதி 20 km/h. அதே நேரம் உங்களுக்கு தூரம் வந்து 60ல அரைவாசி தூரம் தானே, சோ 30. நேரம் வந்து எங்களுக்கு இங்க நான் தெரியாதபடியா எக்ஸ் வந்து வைக்கிறேன். சரி, அப்ப நான் குறுக்கா பெருக்கினா 20x எங்களுக்கு 30. அப்ப நான் எக்ஸ காண்றதுக்காண்டி என்ன செய்ய போறேன், 30 20ஆல வகுக்க போறேன். 30 20ஆல வகுத்தம் என்றா 1.5 வரும். அதாவது கிட்டத்தட்ட 1.5 மணித்தியாலங்கள் வந்து எங்களுக்கு எடுக்கும். சரியா, முதல் அரைவாசி தூரத்தை கடக்கிறதுக்கு எங்களுக்கு 1 மணித்தியாலம், அடுத்த அரைவாசி தூரத்தை கழிக்கிறதுக்கு எங்களுக்கு 1.5 மணித்தியாலம். இப்ப எங்களுக்கு மொத்தம் தெரிஞ்சிச்சு. இப்போ நான் சராசரி கதி காண்றதுக்காக மொத்த தூரத்தின் கீழ் மொத்த நேரம் போறேன். எங்களுக்கு மொத்த தூரம் வந்து 60 km. 60 என்று போட்டு நான் மொத்த நேரம் வந்து பாருங்க, 1 மணித்தியாலமும் 1.5 மணித்தியாலமும் 2.5 மணித்தியாலம். சோ 2.5 போறேன். சரி, நீங்க 60 2.5ஆல வகுத்து பாத்தீங்களா 24 என்று ஆன்சர் வரும். சரி, 24 km/h. எங்களுக்கு அதுதானே கட்டது. சோ 24 km/h. இது எல்லாருக்குமே வகுக்க தெரியும். இந்த தசம் இல்லாம பண்ணணும், 10ஆல பெருக்கணும். கீழே 10ஆல பெருக்கினா மேலையும் 10ஆல பெருக்கணும். சோ மேல 600, கீழே 25, 600 25ஆல பெருச்சா 24. சரி, நீங்க உங்களுக்கு பிளெக்சிபிளான ஏதாவது ஒரு கணிதத்தை போட்டு இப்படி ஈஸியா செய்து பார்க்கலாம். சரிதானே? அதே மாதிரி நாங்க அடுத்த கேள்வி பார்த்து கொள்ளுங்க. ஓகே, காஞ்சு கொள்ளுங்க. 58 கிலோமீட்டர் பயண தூரம் உள்ள வவுனியாவிலிருந்து அனுராதபுரம் வரை 100 மீட்டருக்கு ஒரு நடுகற்கள் வீதம் வீதியோரம் நட தீர்மானிக்கப்பட்டது. தேவைப்படும் கற்களின் எண்ணிக்கை எங்களுக்கு தந்தாச்சு. 58 கிலோமீட்டர் தூரமா, அதாவது வந்து எங்களுக்கு வவுனியாவிலிருந்து அனுராதபுரத்துக்கு இடையிலான தூரம் வந்து 58 கிலோமீட்டரா. சரியா, இங்க வந்து என்ன செய்ய போயினோம்னா 100 மீட்டருக்கு ஒரு நடுகற்கள் வந்து நடப்போயினம். சரி, அப்ப எங்களுக்கு பாருங்க, நான் செய்யறேன் கிலோமீட்டர் முதல் மீட்டர் ஆகணுமே. இந்த கணியமங்களுக்கு கிலோமீட்டர், இந்த கணியமங்களுக்கு மீட்டர். சோ ரெண்டையும் ஒரே கணியத்துக்கு மாற்றணும். 58 கிலோமீட்டர் மீட்டர் ஆகணும்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் 1000ஆல பெருக்கணும். 58 1000ஆல பெருக்கினோம்னா 58,000. சரி, நான் 58,000க்கு எத்தனை 100 மீட்டர் என்றதான 100ஆல வகுப்பேன். சரியா, உங்களுக்கு 100க்கு 2 சைவர். அப்ப இங்க 2 சைவர் வெட்டப்பட்டா எங்களுக்கு 580. சரியா, 58 கிலோமீட்டர்ல 580 100 மீட்டர் இருக்கு. சரி, எங்களுக்கு கேட்ட கேள்வி என்னடா 100 மீட்டருக்கு ஒரு கல்ல வந்து அங்க நடப்போயினம். சரி, 100 மீட்டருக்கு ஒரு கல்ல நடப்போயினா ஃபார் எக்ஸாம்பிள் போய் சொல்றேன். இப்ப இங்க ஸ்டார்ட் ஆகுது பாயிண்ட், இங்க இருந்து 100 மீட்டர்ண்டா இங்க இருந்து இவ்வளவு 100 மீட்டர்ண்டா இதுலதான் உங்களுக்கு கல்வர். சரிதானே? தென் இங்க இருந்து ஒரு 100 மீட்டர்ண்டா இதுலதான் கல்வர். சரி, அப்ப உங்களுக்கு அந்த தூண்களும் இடைவெளிகளும் தெரியும். சோ எங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா எங்களுக்கு இந்த கேள்வியின் படி பார்த்தோம்னா தூண்களை விட இடைவெளிகள் அதிகம். சரி, இப்ப இடைவெளிகள் 11 இருந்தா தூண் 10 இங்க இந்த கல்வியில 100 மீட்டர் கொண்டு தொடக்க பாயிண்ட் இருந்த மாதிரி எங்களுக்கு தெரியும். அப்ப எங்களுக்கு மொத்தமா 580 100 மீட்டர் இடைவெளி இருக்குதுண்டா அதை விட எங்களுக்கு ஒன்று குறைவாத்தான் தூண்கள் இருக்கும். சோ 580ல இருந்து நாங்க ஒன்றை கழிச்சோம்டா 579. ஆன்சர் வந்து எத்தனை கற்கள் தேவையண்டா 579 கற்கள். சரி, நாங்க வளமையா படிக்கிற தூண் இடைவெளி கணக்கா இருந்தா தூண்களை விட இடைவெளி வந்து ஒன்று குறைக்கணும். தூண்கள் எண்ணிக்கை காணணும்னா ஒன்றை கூட்டணும். ஆனா அது ஸ்டார்ட் பாயிண்ட்லயே தோன்றுகிற கேள்வியா இருந்தா தான் அப்படி. ஆனா இங்க எங்களுக்கு அப்படி இல்லை தானே. 100 மீட்டருக்கு ஒன்று முதலாவது இடத்துல நடப்பட்டன்னு சொல்லு. அப்ப அதால வந்து நாங்க என்ன செய்யணும் 580 ஒன்றை கழிச்சா 579. சரி, இத மாதிரி உங்களுக்கு தேவைப்படுற ஐக்கிய கேள்விகளை வந்து நீங்க கமெண்ட்ல போட்டு விட்டீங்க. இது சம்பந்தப்பட்ட நிகழ்தகவா இல்லாட்டிக்கு வந்து தரவுகளை எல்லாம் காண்றது அப்படி இது உங்களுக்கு விளங்காம இருக்குது அது சம்பந்தமா போட்டு கமெண்ட்ல போட்டு விட்டீங்கன்னா நான் அதுக்குரிய கேள்விகளை வந்து தொடர்ந்து இந்த சேனல்ல வந்து பதிவிட்டு கொள்கிறேன். ஓகே, தேங்க்யூ.